கங்காதர முதலியாரின் மருமகள் லீலாவதிக்கு ஒரு தனி குணம் இருந்தது. அவளது அனுதாபத்திற்கு யாரேனும் பாத்திரமாகிவிட்டால் போதும், அவர்களுக்கு தன்னால் ஆன உதவியை செய்து முடிக்கும் வரை அவளுக்கு தூக்கமே வராது என்று கூட சொல்லலாம். தமயந்தி மீதும் காந்திமதியின் மீதும் பார்த்த அளவிலே ஏற்பட்ட இரக்கத்தினால் லீலாவதி அன்று சாயங்காலமே அருணோதய ஆசிரமத்துக்கு புறப்பட்டுச் சென்றாள். அசலாம்பிகை அம்மாளுக்கு தன் ஆசிரம விவகாரங்களில் லீலாவதி தலையிட்டு குழப்பும் விதம் சற்றும் பிடிக்கவில்லை. ஆசிரமத்துக்கு நன்கொடை என சிறிது பொருளுதவி செய்துவிட்டு அதனால் பலவித சலுகைகளை எதிர்பார்க்கும் பெரிய மனிதர்களின் வட்டாரத்தையே அவள் மிகவும் வெறுத்தாள். இடமில்லை என தான் மறுத்த ஒரு குழந்தையை திரும்ப ஆசிரமத்துக்குள் சேர்த்து கொள்ள அவளுக்கு சிறிதும் மனமில்லை. ஆனால் கங்காதர முதலியாரின் செல்வாக்கிற்கு பயந்து நிர்தாட்சணியமாக லீலாவதியின் வேண்டுகோளை தட்ட முடியாது வேண்டா வெறுப்பாக தமயந்தியை தன் ஆசிரமத்தில் ஏற்றுக்கொண்டாள். குழந்தைக்கு ஒரு வழி பண்ணியதுடன் லீலாவதி திருப்தி அடைந்து விடவில்லை. காந்திமதியின் துயரமான வாழ்க்கையை பற்றி கேட்டு மனமுருகி போயிருந்த லீலாவதி அவளுக்கும் உதவி செய்ய முன்வந்தாள். தேவநகர் அருகில் இருந்த கிராமத்தில் வசித்து வந்த தங்களது தூரத்து பந்து ஒருவருடைய வீட்டில் சமையல் வேலை செய்ய மிகவும் நாணயமான ஒரு வேலைக்காரி தேவை என்பதை கேள்விப்பட்டு தக்க சிபாரிசுகளுடன் காந்திமதியை அந்த இடத்தில் வேலைக்கு அமர்த்தி வைத்தாள். காந்திமதியின் வாழ்க்கையில் இடையே ஏற்பட்ட எவ்வளவோ போராட்டங்களுக்கு கடைசியாக ஒரு முடிவு வந்தது போல் இருந்தது அவள் புதிதாக ஆரம்பித்த இந்த வாழ்க்கை. அவள் வேலை செய்து வந்த வீட்டுக்காரர்கள் மிகவும் கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மாதம் 10 ரூபாய் சம்பளமும் 2 வேளை போஜனமும் அவர்களுக்கு கிடைத்தன. வேலையும் அதிகம் இருக்கவில்லை. காலையில் சிறிது நேரமும் மாலையில் சிறிது நேரமும் மட்டுமே அவர்கள் வீட்டில் தங்கும்படி இருந்தது. மற்றைய பொழுதில் அவள் தெருக்கோடியில் ஒரு சிறு தோட்டத்திற்குள் அமைந்திருந்த தான் குடியிருந்த வீட்டிற்கும் போய் ஓய்வாக பொழுதுகளை கழிக்க வேண்டிய அவகாசம் இருந்தது. காந்திமதி தனது ஓய்வான பொழுதை வீணே கழிக்கவில்லை. தமயந்தியை ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டதும் தனது பொறுப்பும் குறைந்து விட்டதாக அவள் எண்ணவில்லை. கல்வி அறிவு கொடுக்க முயற்சித்ததுடன் தன் கடமை பூர்த்தி அடைந்து விடவில்லை என்பதை உணர்ந்திருந்த காந்திமதி தமயந்தியின் காலில் ஏற்பட்டிருந்த ஊனத்தை எப்படிப்பட்டாவது குணப்படுத்தி விட வேண்டியது என தீர்மானித்திருந்தாள். வைத்தியத்திற்கு ஏதேனும் பொருள் தேவையாக இருந்தால் என்ற ஒரு எண்ணம் தோன்றவே அவள் தனது ஓய்வு நேரத்தை வீணே கழிக்காது மிகவும் பாடுபட்டு உழைக்கலானாள். வீட்டு வாடகை மற்ற இதர செலவுகள் போக மாத சம்பளத்தில் பத்திரமாக சேமித்து வைத்திருந்த பணத்தை போட்டு தான் வேலைக்கு வந்த 6வது மாதத்தின் முடிவில் ஒரு பசுமாடு விலைக்கு வாங்கினாள். அண்டைய அயலாரிடம் தன் குணத்தினாலும் செயல்களாலும் நல்ல பெயர் பெற்றிருந்த காந்திமதி ஆரம்பித்த பால் வியாபாரம் மிகவும் வெற்றிகரமாக பெருகி தொடங்கியது. சில மாதங்களில் அவரது வியாபாரம் மும்முரமாகிவிட தான் வேலை செய்து வந்த இடத்திலிருந்து விலகி கொண்டு சுயேட்சையாக வாழத் தொடங்கினாள். சூரியகாந்தத்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து 1 வருஷ காலத்திற்குள் காந்திமதி 4 பசுக்களுக்கு சொந்தக்காரியானாள். எதிர்பார்த்த அளவு அவள் கையில் பொருள் பெருகிந்தோடி கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவள் தரித்திரத்தில் வாடாது அமைதியாகவும் திருப்தியாகவும் மிகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் தமயந்தி மீது அசலாம்பிகை அம்மாளுக்கு மிகவும் அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருந்தன. தன்னை மிகவும் நிர்பந்தித்து வலுக்கட்டாயம் செய்து தமயந்தியை ஏற்றுக்கும்படி செய்தால் கங்காதர முதலியாரின் மருமகள் லீலாவதி என்கின்ற காரணத்தினால் அந்த சிறுமியை சிறிது வெறுக்கவும் செய்தாள். சில சமயங்களில் அந்த வெறுப்பு மிகவும் கடுமையாக மாறி தமயந்தி சிறு பிழை செய்தாலும் வெகுண்டு கடுமையாக தண்டிக்கவும் செய்தாள். ஆனால் நாளாவட்டத்தில் அசலாம்பிகை அம்மாளின் மனதிலே அந்த அனாதை சிறுமியிடம் ஏற்பட்டிருந்த கோபம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு போயிற்று. அதற்கு பதில் அவளை அறியாது அனுதாபம் அவள் உள்ளத்திலே குடியேறிவிட்டது. தமயந்தியிடம் காணப்பட்ட எல்லையில்லாத பொறுமையையும் கபடமற்ற ஒரு தன்மையையும் அலுப்பினால் கல்லாகி போயிருந்த அசலாம்பிகையின் உள்ளத்தில் கருணையை ஏற்படச் செய்தன. ஆரம்பத்தில் தமயந்தி அங்கே இலவச போஜனமும் கல்வியும் ஏற்கும் அனாதை குழந்தையின் கோஷ்டியிலே சேர்க்கப்பட்டிருந்தாள். ஆனால் காந்திமதி தன் வியாபாரத்தில் கொஞ்சம் பணம் சேர்க்க துவங்கியதும் தமயந்தியை அந்தமான நிலையில் வைத்திருக்க விரும்பவில்லை. ஆசிரமத்தில் தங்கி கல்வி கற்பதற்கு ஏற்படும் செலவில் ஒரு பகுதியை அவள் தானே முன்வந்து கொடுக்க ஒப்புக்கொண்டாள். இதனாலும் இன்னும் பல காரணங்களாலும் தமயந்தி மீது அசலாம்பிகைக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தி மறைந்து அவள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஏதுவாயிற்று. முன்போல அந்த சிறுமியை
அசட்டை செய்யாது அவளது படிப்பிலும் அவளது உடல் நலத்திலும் தானே சிரத்தை எடுத்துக்கொண்டாள். அசலாம்பிகை அவளது போதனைப்படியே காந்திமதி தமயந்தியை தூக்கி கொண்டு நகரில் இருந்த பிரபல ஆஸ்பத்திரிகளுக்கு நடையாக நடந்தாள். ஆஸ்பத்திரி சிகிச்சையினாலோ மந்திரத்தினாலோ நாட்டு மருந்துகளாலோ தமயந்தியின் கால் ஊனம் குணமாகி அவள் எல்லா சிறுமிகளையும் போல் துள்ளி ஓடி விளையாட வேணும் என்ற ஒரே ஆவலினால் காந்திமதி தான் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த சிறிது பொருளையும் அவளது சிகிச்சைக்கு மனமோந்து செலவு செய்தாள். வாரம் ஒரு முறை தான் வசித்த கிராமத்திலிருந்து 20 மைல்களுக்கு அப்பால் இருந்த தேவநகர் பட்டணத்திற்கு சென்று அருணோதய ஆசிரமத்திலிருந்து தமயந்தி விடுமுறை தினங்களை தன்னுடன் கழிக்க வீட்டிற்கு அழைத்து வருவாள். தன் கையினால் மருந்து எண்ணெய்களை அவள் காலில் பூசி அழுத்தி தேய்த்து அதற்கு நல்ல வலுவூட்ட முயற்சி செய்தாள். தமயந்தியை தன் செய்கையாலும் அன்பான மொழிகளாலும் கண்ணின் கருமணி போல் கட்டி காத்து வந்தாள். அன்று இரவு திடீரென்று தன்னை ஓடி வந்து அணைத்து கொண்டது தியாகராஜன் என்பதை உணர காந்திமதிக்கு சிறிது நேரம் சென்றது. அத்தை, என்னை விட்டு விட்டு போனீங்களே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று விக்கி விக்கி அழுதான் தியாகராஜன், அவளை இன்னமும் இறுக அணைத்து கொண்டு. ராஜா கண்ணு, எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ எப்படி இங்கே வந்தா என்று பதட்டத்துடன் வினவிய காந்திமதி கதவை தாளிட்டு கொண்டு அவனை உள்ளே அழைத்துச் சென்றாள். தமயந்தியை மட்டும் கூட்டிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை, நான் மாமா கிட்டேயும் சித்தி கிட்டேயும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அத்தை, இனிமேலே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்களே என்று ஒரே வேகத்தில் பிதற்றுகிறவன் போல் தியாகராஜன் காந்திமதியின் மடியில் தலை வைத்து கொண்டு விம்மி அழுதான். அவனது முதுகை அன்புடன் தடவி கொடுத்து சமாதானப்படுத்திய காந்திமதி தன் கண்களில் லேசாக சுரந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். எதிர்பாராத வசமாக அவனை சந்தித்ததினால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் உள்ளத்திலே சிறிது அடங்கி அமைதி ஏற்படவும், ஏன் ராஜா, நீ எப்படியாடா இங்கே என்னை தேடிக்கிட்டு வந்த? வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடி வந்துட்டியா? என்னடா சங்கதி, விவரமா சொல்லுடா கண்ணு என மிகவும் அன்பாக வினவினாள். தியாகராஜனின் புண்பட்ட உள்ளத்திலே சிந்தனைகள் குமுறி கொண்டு வந்தன. ஆனால் அவனால் எதையும் கோர்வையாக கூற முடியவில்லை. அத்தை, அப்பா ஆத்து வெள்ளத்திலே மூழ்கி செத்து விட்டார், அதுக்கப்பால என்று திணறி விட்டு முடிக்காது நிறுத்தினான். ஆ, அண்ணன் செத்து விட்டாரா என்று அலறிய காந்திமதியின் கண்களில் கண்ணீர் பொல பொலவென வழிந்தது. இரத்த பாசமானது அவளது உள்ளத்தையும் உடலையும் ஒரேடியாக குலுக்கவே காந்திமதி அது நாள் வரை வெறுத்து வந்த தன் சகோதரனுக்காக மனம் இலகி வாய்விட்டு விம்மி அழுதாள். ஐயோ ராஜா, தமயந்தி மாதிரியே நீயும் தாயும் தகப்பனும் இல்லாத அனாதையாக போயிட்டியா என்று அரற்றிய அவள் அந்த சிறுவனை தன் மார்புடன் அணைத்து கொண்டு வெகு நேரம் கண்ணீர் வடித்த வண்ணம் இருந்தாள். ஒருவாறு அழுது சமாதானம் அடைந்த பின்பு விவரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டறிந்த காந்திமதிக்கு ஆச்சரியம் தாழவே முடியவில்லை. தியாகராஜன் மாமனிடம் பட்ட கஷ்டங்கள், பிறகு வீட்டை விட்டு வெளியே ஓடி போக்கிரி மாரிமுத்துவிடம் சிக்கியதனால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாவற்றையும் பிரமிப்புடன் கேட்ட அவள் முடிவில் பெருமூச்செறிந்தாள். ராஜா, அந்த நாகம்மாள் நல்ல வேலை, பொல்லாதவளோ எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் நிசம், அப்பா, உன்னை அந்த மீளா நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொடுத்தாளே, அவ மகா உத்தமி. அவ எங்கே இருந்தாலும் நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு உன் காலம் முழுவதும் அவளுக்காக கடவுளை கும்பிட கடமைப்பட்டிருக்கிறாய் என்றாள் ஆசாயத்துடன். அத்தை அருமையாக பரிமாறிய இட்லியை ஆவலுடன் சாப்பிட்டு கொண்டு தியாகராஜன் அவள் முகத்தை பரிவுடன் நிமிர்ந்து பார்த்து, அத்தை, நீங்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நல்ல பையனாக இருக்கிறேன். என்னை திரும்ப மாமா கிட்ட மட்டும் போக சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது தேம்பினான். ராஜா, உன்னை அப்படி அனாதையாக நான் விட்டுவிட மாட்டேன்டா கண்ணு. இந்த கட்டையிலே உயிர் இருக்கிற வரை நீ மாமனுக்கோ வேற எவனுக்கோ இந்த உலகத்திலே பயப்படவே வேணாம். மேலும் எனக்கு காப்பாற்ற வேண்டியது கடமையும் கூட. புருஷனாலே கைவிடப்பட்ட என்னை எங்க அண்ணன் எளிமையிலும் இல்லாத கொடுமையிலும் வச்சு காப்பாத்தலையா? அவர் குழந்தையை நான் நடுத்தெருவில் விட்டுவிட்டால் எனக்கு அதைவிட மகா பாவம் வேறேது என்று கூறிவிட்டு உணர்ச்சி பெருக்கில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். தமயந்தியின் கல்விக்கு எவ்வளவு சிரத்தை காட்டினாலோ அதுபோன்று தியாகராஜனது கல்விக்கும் அவனது வாழ்க்கை நலத்திற்கும் சிரத்தை காட்ட வேண்டியது தனது கடமை என்று எண்ணிய காந்திமதி மறுநாளே அவனை தன்னுடன் அழைத்து கொண்டு தேவகருக்கு புறப்பட்டாள். தமயந்தியையும் தியாகராஜனையும் வளர்த்து நல்ல பிரஜையாக்குவதில் காந்திமதி தன்னையும் தன் பிற்கால வாழ்க்கையையும் கூட மறந்தே போனாள். தியாகராஜன், தமயந்தி இவர்கள் இருவரும் தன் கண்ணின் இரு விழிகள் என அவர்கள் இருவரையும் மிக்க அன்புடன் நேசித்தாள்.
அவர்கள் இருவரும் வளர்ந்து படித்து பண்புள்ள நல்ல மாந்தர்களாக ஆகி நல்ல வாழ்வு அடையும் நிமித்தம் விரல்கள் நோக நெற்றி வியர்வை நிலத்தில் விழ மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்தாள். 20 வருஷங்கள் இவ்வாறு சென்றன. அன்றைய பிற்பகல் வேலை அத்துடன் முடிந்துவிட்டது என்பதை அறிந்த வண்ணம் ராபர்ட்சன் அண்ட் கம்பெனி வாயில் இருந்த பெரிய மணி 3 முறை அடித்து ஓய்ந்தது. அதை கேட்டதும் பல்வேறு தொகுதியிலிருந்து வேலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள் அனைவரின் முகத்திலும் ஒரு சிறு மலர்ச்சி ஏற்பட்டது. மேஜை மீது குவிந்து கிடந்த காகிதங்களை மிகவும் சிரத்தையுடன் எடுத்து பத்திரமாக உள் அறையில் வைத்து பூட்டிவிட்டு விஜயா எழுந்திருந்தாள். நெற்றி மீது அரும்பி நின்ற வியர்வையை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து கொண்டு அழகு பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அவள் நடையில் வழக்கமாக காணப்பட்ட சுறுசுறுப்பு இருக்கவில்லை. முகம் வாடி மிகவும் சோர்ந்திருந்தது. அதைவிட அவளது உள்ளம் எந்த நிமிஷமும் இரண்டாக வெடித்துவிடும் போல் துயரத்தினால் மிக்க பாரமாக இருந்தது. எதிரே குறுக்கும் நெடுக்குமாக வந்து கொண்டிருந்த யாரையும் அவள் பார்க்க விரும்பவில்லை. பரிச்சயமானவர்கள் யாரேனும் சந்திக்க நேர்ந்துவிட்டால் எங்கே துயரம் தாளாது அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் தலையை குனிந்த வண்ணம் வந்து கொண்டிருந்தாள். அவசரமாக படிகளை கடந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த அவளை மிஸ் விஜயா என்ற கனிவு நிறைந்த ஒரு குரல் சற்று திடுக்கிட வைத்தது. வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்த மனோகரன் வேகமாக படிகளை கடந்து அவள் அருகில் வந்து நின்றான். கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்காக மிக்க வருந்துகிறேன் என்றான் பச்சாதாபத்துடன். விஜயாவின் மெல்லிய உதடுகள் துக்கம் தாளாது துடித்தன. கண்களில் பொங்கிய நீரை அவள் சிரமத்துடன் சமாளித்து கொண்டு, எனக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். எனக்கு பின் வந்த டைப்பிஸ்டுகளை எல்லாம் மேனேஜர் வேலையில் வைத்திருக்கிறார். என்னை மட்டும் இந்த மாதத்துடன் வேலையை நின்று எடுத்து விடுகிறார் என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. மனோகரன் தன் சுருண்ட கேசத்தை இடது கையினால் ஒரு முறை தடவிக்கொண்டு சிந்தனையினால் புருவங்களை நெறித்தான். ராபர்ட்சன் கம்பெனி கடந்த சில மாதங்களாக மிகவும் நஷ்டத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதை சமாளிக்கும் நிமித்தம் சிக்கன முறைகள் பலவற்றை அதன் நிர்வாகிகள் கையாளத் தொடங்கினார்கள். அதன் பலனாக புதிதாக வேலையில் சேர்க்கப்பட்ட குமஸ்தாக்கள், டைப்பிஸ்டுகள் முதலியவர்கள் 1 மாத சம்பளத்துடன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டனர். அப்படி நீக்கப்பட்டவர்களில் விஜயாவும் ஒருத்தியாக இருந்தாள். வேலையிலிருந்து நீக்கப்பட்டதை அறிவித்து மேனேஜர் கையெழுத்திட்ட காகிதம் அன்றைய பகல் கைக்கு கிடைத்ததிலிருந்து விஜயாவிற்கு உலகமே திடீரென்று இருண்டு வாழ்க்கையே அஸ்தமித்து போய்விட்டதை போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. வறுமையுடன் மிகவும் போராடி கொண்டிருந்த அவர்களது குடும்பத்தை அந்த சிறு வருவாய் மூலம் ஒருவாறு சமாளித்து கொண்டிருந்தாள். இனி அவள் என்ன செய்வாள்? வேலையில்லா திண்டாட்டம் மலர்ந்து கிடந்த இந்த சமயத்தில் மறுபடி எங்கே வேலை தேடிக்கொண்டு அவள் செல்வாள்? தாயார் அமிர்தம் கடந்த 1 மாதமாக மலேரியா ஜுரத்தில் மிகவும் நலிந்து படுத்த படுக்கையாக கிடந்தாள். மோகனாவின் காலேஜ் படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருந்தது. இவ்வளவு தரித்திர நிலையில் குடும்பம் சிரமப்பட்டு கொண்டிருந்தும் மாமா நமச்சிவாயம் சிறிதும் சிரத்தையின்றி வீட்டை பற்றி கவலையின்றி பழைய காலத்தை போன்று வெளியில் திரிந்து கொண்டிருந்தார். வயது 60க்கு மேல் ஆகியும் அவரது குணத்திலே ஒரு சிறு அபிவிருத்தியும் ஏற்படவே இல்லை. நினைத்த பொழுது வீட்டுக்கு வருகிறது. அவர்கள் அனைவருக்கும் தான் ஒருவனே ஆண் துணை என்ற நினைப்பில் மிக்க கர்வத்துடன் தங்கையையும் அவளது 2 பெண்களையும் அதட்டி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு திடீரென கோபித்து கொண்டு அவர்களை திரஸ்கரித்துவிட்டு வெளியே ஊர்களுக்கு சென்று விடுவது என்று பழைய நாட்களில் கையாண்ட அதே முறையை அன்று வரை கையாண்டு வந்தார். நமச்சிவாயத்தினால் அமிர்தத்தின் குடும்பத்தில் வீண் மனக்கஷ்டமும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டனவே ஒழிய ஒரு சிறு பிரயோஜனமும் இல்லாதிருந்தது. தன் குடும்பத்தின் தரித்திர நிலையை எண்ணி எண்ணி விஜயாவின் நெஞ்சு துக்கம் தாளாது குமுறியது. இந்த மாத முடிவிலிருந்து என் வேலை போய்விட்டது அம்மா என்று விஷயத்தை அமிர்தத்திடம் கூறினால் அவள் முகம் ஏமாற்றத்தினால் எவ்வாறு மாறுதல் அடையும் என்பதை அவளால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. மோகனாவின் படிப்பிற்கும் குடும்பத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கும் அமிர்தம் தன் மூத்த பெண் விஜயாவின் சம்பளத்தை ஒரு மலை போல் நம்பிக்கொண்டிருந்தாள். அவளது நம்பிக்கை அன்று எவ்வாறு உடைந்து சிதறி விடப்போகிறது என்பதை கற்பனை செய்து உள்ளம் குமுறிய விஜயாவிற்கு பேச முடியாது துயரம் தொண்டையை அடைத்து கொண்டது. குடும்பத்தின் தரித்திரம், மோகனாவின் படிப்பு இவர்களை சமாளிக்க அந்த வேலை அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தது வாஸ்தவம் என்றாலும் அதையெல்லாம் விட அந்த வேலை விஜயாவின் மனதை மிகவும் ரசிக்கச் செய்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. மருந்துகள் விற்கும் பகுதியில் முக்கிய இரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த மனோகர்
வேலை பார்த்து வந்த மனோகர் பால் அவள் தன் மனதை பறிகொடுத்து விட்டிருந்தாள். வேலைக்கு வந்த புதிதில் மனோகரனை முதலாக அவள் சந்தித்து பேசியது அவளது வாழ்விலே உள்ளத்தினின்று என்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது என்றே கூற வேண்டும். உங்களை ரசாயன நிபுணர் அழைக்கிறார் என்று ஆபீஸ் பையன் வந்து கூப்பிட்ட பொழுது விஜயா திடுக்கிட்டு போய்விட்டாள். வேலைக்கு வந்த புதிதில் தனது வேலையில் யாரும் குறை கண்டு குற்றம் கூறுவதை அவள் விரும்பவில்லை. உங்கள் பெயர் மிஸ் விஜயா அல்லவா? நீங்கள் வேலைக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள் என ஊகிக்கிறேன். பாஷாணங்கள் விற்பனை செய்தால் அதற்கு விற்க வேண்டிய பில்களை சாதாரண மற்றைய மருந்து பில்களுடன் ஒன்றாக சேர்த்து விட்டீர்கள். அது தவறு. இதனால் பிறகு பல கஷ்டங்கள் ஏற்படும். இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதனை அவள் பயத்தினால் தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மௌனமாக அவள் வீற்றிருப்பதை கண்ணுற்ற அவன், மிஸ் விஜயா, இதற்காக நீங்கள் பெரிதும் அதைரியம் அடைய வேண்டாம். இவ்விதமான தவறுகள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதை எச்சரிக்கவே அழைத்தேன் என்றான். அவனது குரலில் தொனிந்த தனிமையானதொரு கனிவு அவளை மெல்ல நிமிர்ந்து பார்க்கச் செய்தது. அவ்வளவுதான். நெற்றி மீது கொஞ்சலாக தவிழ்ந்து கொண்டிருந்த சுருண்ட கேசம், கலை பொருந்திய கம்பீரமான அந்த முகம், தூரத்திலே எங்கேயோ ஒரு சிந்தனையிலே நிற்பவை போன்ற அந்த இரு கண்கள், இவைகள் அனைத்தும் அவளை ஒரே கணத்தில் வசீகரித்து கொண்டு விட்டன. இனம் அறியாத ஒரு இன்ப உணர்ச்சியில் அவள் நெஞ்சு படபடவென துடித்தது. முகம் சிவந்து நா தடுமாற வந்தனம் என பதிலளித்துவிட்டு அவள் விரைவாக தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மறுபடி மனோகரன் இருந்த திசைப்பக்கம் கூட அவள் திரும்பி பாராவிடினும் தன்னை இரு கண்கள் மிக்க பரிவுடன் பார்த்த வண்ணம் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவளுக்கு அன்று வெகு நேரம் வரை இருந்து கொண்டேதான் இருந்தது. அங்கு வேலை செய்ய தொடங்கிய சில தினங்களில் அவள் மனோகரனை பற்றிய சில விவரங்களையும் மெல்ல அறிந்து கொண்டு விட்டாள். மருந்து விற்பனை பகுதியில் ரசாயன நிபுணனாக வேலை பார்த்து வந்த அவன் மிகவும் கௌரவமான ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். பெற்றோருக்கு மிகவும் அருமையான ஏகபுத்திரன். வயது 30ற்கு மேலாகியும் மனம் செய்து கொள்ளாது தனி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கையில் எவ்வித பொறுப்பும் இல்லாத உல்லாச பிரம்மச்சாரி என்ற கோதாவில் அவன் கம்பெனியில் டைப்பிஸ்டுகளாகவும் குமஸ்தாக்களாகவும் வேலை பார்த்து வந்த பெண்களுடன் உரிமை பாராட்டி சிரித்து பேசி பழகாது மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டான். அவனது கம்பீரமான தோற்றம், மரியாதையான பழக்க வழக்கம், கனிவான பேச்சு இவை யாவும் நாலாவட்டத்தில் விஜயாவின் உள்ளத்தில் பெரும் காதலை எழுப்பிவிட்டிருந்தன. மரியாதைக்காக 2 சமயம் தன்னிடம் வார்த்தையாடினான் என்பதை தவிர அவளுக்கு அவனது மன உணர்ச்சிகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவளை பொறுத்தவரை மனோகரன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த கட்டுக்கடங்காத இந்த பாசம் ஒருதலை காதலாகத்தான் இருந்தது. வாழ்க்கையிலே விஜயா எவ்வளவோ கஷ்டம் அனுபவித்திருந்தாள். சிறு வயதிலே தந்தை இழந்துவிட்ட அவளது குடும்பம் தரித்திரத்தினாலும் இல்லா கொடுமையாலும் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருந்தது. தங்கை மோகனாவைப் போல் கலாசாலை படிப்பு படிக்க வேணும் என்ற ஆசை விஜயாவுக்கும் தீவிரமாக இருந்தது. என்றாலும் குடும்பத்தின் ஏழ்மை நிலை காரணமாக அவள் தன் ஆசையை தியாகம் செய்துவிட்டு மேற்படிப்புக்கு செல்லாமல் டைப்பிஸ்ட் வேலையில் அமர நேரிட்டது. வேலை நெருக்கடி காரணமாக ஒரு இடத்திலும் நிலைத்து வேலை செய்ய முடியாது. அடிக்கடி வேலையினின்று நீக்கப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தாள். ராபர்ட்சன் கம்பெனியார் அவளுக்கு அளித்த சம்பளம் அவள் செய்த வேலைக்கு மிகவும் குறைவுதான் என்றாலும் அவளுக்கு அது பெரிய விஷயமாக தோன்றவில்லை. மனோகர் வேலை செய்யும் இடத்தில் அவனை தினமும் ஒரு முறை தரிசித்து கொண்டு வேலை செய்வது ஒரு பெரும் பாக்கியம் என எண்ணி அவள் மகிழ்ந்து போயிருந்தாள். எவ்வளவோ முறைகள் அவள் தாங்கள் குடியிருந்த சிறு வீட்டின் உள் அறை சுவரின் மாட்டியிருந்த பழைய நிலைக்கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொள்வாள். மோகனாவைப் போல் சிவப்பான மேனியும் அழகு நிறைந்த பெரும் கண்களும் தனக்கு இருந்திருந்தால் என எண்ணி ஏங்கி அவள் அடிக்கடி பெருமூச்சு விடுவதுண்டு. பார்த்தவுடனே மயக்கம் கொள்ளும் அளவுக்கு அவள் எழில் படைத்தவளாக இல்லாவிடினும் விஜயாவின் உள்ளம் மிகவும் அழகு படைத்தது. பொறுமை, பொறுப்புணர்ச்சி, தியாக மனப்பான்மை பலவும் கொண்ட ஒரு நல்ல பெண்தான் என்பதை பிறர் கூறவும் அவள் தாய் மோகனாவுடன் ஒப்பிட்டு பேசும்பொழுது அவள் அறிந்திருந்தாள். உள்ளம் எவ்வளவு அழகானதாக இருந்தால்தான் என்ன, பார்த்தவுடன் ஆண்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்வது பெண்ணின் முகத்தில் எழில்தானே. உல்லாசமான கற்பனைகள் பல நிறைந்த வாலிப வயதில் பெண்ணின் உள்ளத்து அழகை ஊடுருவி பார்த்து பாசம் கொள்ள ஆண் பிள்ளைக்கு பொறுமை எங்கே இருக்கிறது?
தன் மனதை ஒரு நொடியில் கவர்ந்து கொண்டு விட்ட மனோகரனை தன்பால் பாசங்கொள்ளச் செய்ய போதிய முக வசீகரம் தன்னிடம் இருக்கவில்லை என்பதை உணரும் பொழுதெல்லாம் விஜயா துயரத்தினால் துடித்தாள். மனோகர் தன்னை காதலிக்காவிடினும் போகட்டும், அவன் அருகே தினமும் இருந்து அவனை தரிசித்த வண்ணம் தான் வேலை செய்து விடுவதே ஒரு பாக்கியம், அதுவே போதும் என்று அவள் தன் மனதை அடிக்கடி சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அந்த ஒரு ஆனந்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை அறிந்ததும் அவளது துயரம் கட்டுக்கடங்காத நிலைக்கு போய்விட்டது. வருந்தாதீர்கள் மிஸ் விஜயா, உங்களை வேலையிலிருந்து நீக்கியிருப்பதை கேட்டதும் என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. நான் வேண்டுமானால் ஒரு சிறு உதவி செய்யக்கூடும். என் நண்பன் ஒருவன் இங்குள்ள பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறான். அவனிடம் தங்களுக்கு ஏதேனும் ஒரு உத்தியோகம் தரும்படி சிபாரிசு செய்து பார்க்கிறேன் என்றான் மிகவும் பச்சாதாபத்துடன் மனோகர். விஜயாவின் முகம் மிகவும் சங்கோஜத்தினால் சிவந்து போயிற்று. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் அவள் தன் மதிப்பை விடக்கூடாது என்ற பெரும் கொள்கை உடையவளாததால், விஜயா, இல்லை மிஸ்டர் மனோகர், தாங்கள் எனக்காக வீண் சிரமம் எடுத்துக்கொள்வதை நான் விரும்பவில்லை. அது முறையும் அல்ல என்று கூறிவிட்டு துக்கத்தை அடக்கிக் கொண்டு மேலே நடந்து வெளியே வந்தாள். ஏழை பெண், பாவம் என்ற அனுதாபத்தில் மிகவும் மனம் இலகி போயிருந்த மனோகரன் அவள் பின்னால் தொடர்ந்து வெளியே வந்தான். இதில் தவறு என்ன இருக்கிறது? உங்களுக்கு உதவி செய்வதில் குற்றம் ஏதும் ஏற்பட போவதாக எனக்கு தோன்றவில்லையே. நாளையே நான் என் நண்பனை கண்டு பேசுகிறேன். பாவம், வேலையே நம்பியிருக்கும் தாங்கள் இனி என்ன செய்வீர்கள்? அதை நினைத்தால் எனக்கு மிக்க பச்சாதாபமாக இருக்கிறது என்றான். மனோகரன் தன்னிடம் காட்டியது அன்பு அல்ல, பசியினாலோ நோயினாலோ துடிக்கும் மிருகத்திடம் மனிதன் காட்டும் இரக்கம் என்பதை உணர்ந்து கொண்ட விஜயாவின் உள்ளம் வெட்கத்தினால் வெம்பியது. மனோகரனிடம் அவள் விரும்பியது அன்பு, இரக்கமல்ல. ஆகவே அவள், இல்லை மிஸ்டர் மனோகர், தாங்கள் எனக்கு உதவி செய்ய சிரத்தை காட்டுவது முறையல்ல. தாங்கள் மனமாகாத மனிதர், நானும் அவ்வாறே இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் என்னை பற்றி தங்கள் நண்பரிடம் சிபாரிசு கூற முயன்றால் அவரை என்னை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ள இடம் இருக்கிறதல்லவா? வேலை கிடைக்காது நான் பட்டினியாக கிடக்க நேரிட்டாலும் பரவாயில்லை. என் பெயருக்கு எந்தவிதமான அவக்கியாதியும் ஏற்படக்கூடாது என்று கூறி முடிக்கும் முன் துயரம் தாளாது கண்ணீர் பெருகிவிடவே சட்டென மேலே வேகமாக நடந்து சென்று விட்டாள். சிறிது நேரம் திகைப்புடன் அவள் சென்ற திக்கையே கவனித்து நின்ற மனோகர் பிறகு வீட்டை நோக்கி நடந்தான். ஒரு வார காலம் வெளியூரில் தங்கிவிட்டு அப்பொழுதுதான் தங்கை குடும்பத்து ஞாபகம் வந்த நமச்சிவாயம் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருந்தான். பஸ்ஸை விட்டு இறங்கியவன் தலையில் சிறு மூட்டையை தூக்கி வைத்து கொண்டு தள்ளாடி நடந்த வண்ணம் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். வயது ஆகியும் பார்வையின் திஷண்யம் குறையவில்லை. சற்று தொலைவில் வரும்பொழுதே அவன் கண்களுக்கு விஜயாவும் அந்த ஆடவனும் தென்பட்டனர். நான் சொன்னால் கேட்கிறாளா? பெண்ணை வேலைக்கு அனுப்பினால் வரும் விபரீதத்தை சொன்னால் அந்த தர்திரம் பிடிச்சவளுக்கு தெரிகிறதா? அப்படியா சங்கதி? இருக்கட்டும் என ஆத்திரத்துடன் தனக்குள் முணுமுணுத்த நமச்சிவாயம் வேகமாக தங்கை வீட்டை நோக்கி நடந்தான். கொல் கொல் என இருமிக் கொண்டு அமிர்தம் படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள். பல வருஷங்களுக்கு முன்பு இவளை பார்த்திருந்தவர்கள் தற்போது அவள்தான் அமிர்தம் என ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். காலம் அவ்வளவு பெரும் மாறுதலை அவளது தோற்றத்தில் விளைவித்திருந்தது. அவளது சுருண்ட கரிய கூந்தல் தும்பை பூவை போல வெளுத்து போய் அவளது வயோதிகத்தை பறைசாற்றி கொண்டிருந்தது. தாழம் பூவை நிகர்த்த அவளது அழகு மேனி போஷண குறைவினால் வாடி கருத்து மெலிந்து விட்டிருந்தன. சில தினங்களாக அவளை பீடித்திருந்த இருமல் ஜுரம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த திடத்தையும் குறைத்துவிடவே அவளது குரல் கூட பழைய கம்பீரத்தை இழந்து காணப்பட்டது. மோகனா, அக்கா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து திரும்பலையாம்மா? தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் என்று மூச்சு தடுமாற மெல்லிய குரலில் கேட்டாள். இடது கைவிரல் நகத்தை சுவைத்து கொண்டு சுவாரஸ்யமாக புத்தகம் ஒன்றில் முழு மனதுடன் லயித்து போயிருந்த மோகனா தூக்கத்தில் நின்றும் திடுக்கிட்டு வீழ்த்தவள் போல் தாயின் பக்கம் சடக்கென திரும்பி பார்த்தாள். அவளது அழகிய கருவிழிகள் இரண்டிலும் அலுப்பு நிரம்பி இருந்தது. உன் தொல்லை சகிக்கவில்லை, சிறிது நேரம் சும்மா இருக்க மாட்டியா என்பது போன்று அவளது முகபாவம் கடுமையாக மாறியதை அமிர்தம் கவனிக்கவில்லை. புத்தகத்தை சடக்கென்று மூடி வைத்துவிட்டு பல்லை கடித்து கொண்டு எழுந்திருந்தாள் அவள். பரீட்சை சமயம் உன்னை தொந்தரவு செய்யது சரியில்லைதான்
இந்த நேரம் விஜயா வீட்டிற்கு வந்திருந்தால் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன் என பெருமூச்செறிந்து அமிர்தம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவசரமாக சமையலறைக்குள்ளே பிரவேசித்த மோகனா அடுப்பை கிளறி எரியவிட்டு ஆத்திரத்துடன் ஒரு பாத்திரத்தில் நீரை முகந்து அடுப்பின் மீது டக்கென ஓசையுடன் வைத்தாள். சற்று வசதி குறைவான சிறிய வீட்டில் ஏழ்மையின் நடுவே வசிப்பதை அமிர்தத்தின் இளைய மகள் அறவே மறந்துவிட்டு தனியாக ஒரு கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். கன்னத்தில் கையை ஊன்றிக்கொண்டு கதை புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டால் போதும், அவளது கற்பனை குதிரை கடிவாளத்தை பீத்து கொண்டு கிளம்பிவிடும். புத்தகத்தை மூடிவிட்டு இடையிடையே கண்களை மூடிக்கொண்டு தன் பிற்கால வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்பாள். அவளது வாழ்க்கையில் ஏழ்மை எல்லளவும் தலை காட்டாது. பிரம்மாண்டமான மாடி வீடு, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், பூரண நிலவு வீசும் கவலையற்ற ஆனந்த வாழ்க்கை, காதலை பொழியும் சுந்தர புருஷன் என அவளது மனக்கோட்டைகள் வான் முகட்டையே தொட்டுக்கொண்டு எழும்பிவிடும். தனக்கு இருக்கும் அழகிற்கும் படிப்பிற்கும் சாமர்த்தியத்திற்கும் தான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பணக்காரர் வீட்டில் இருக்க வேண்டியவள் தவறி போய் சிவானந்தத்தின் மகளாக பிறந்து விட்டது. எத்தனை பெரிய துர்பாக்கியம் என சில சமயம் எண்ணி அவள் நெஞ்சம் வருந்துவதுண்டு. அப்படிப்பட்ட ஏக்கமான நிலையில் இருக்கையில் அவளை அமிர்தம் எதற்காவது அழைத்து விட்டால் கூட போதும், மோகனாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். சிறிய பெண்ணின் மனநிலையை அமிர்தம் நன்கு அறிந்து கொண்டிருந்தாள். சிறு வயதிலேயே அழகி என்று அதிகப்படி சலுகைகள் கொடுத்து வளர்த்ததனால் மோகனா பிடிவாதக்காரியாகவும் சுயநலமும் அகம்பாவமும் கொண்டவளாகவும் வளர்ந்து விட்டிருந்தாள். அதன் பிசகு தன்னைத்தான் சாரும் என்பதை அமிர்தம் உணர்ந்திருந்தாள். மூத்த மகளை அதட்டி உருட்டி பேசி கீழ்ப்படியாக செய்வதைப் போல் தன் இளைய மகளிடம் தன் வீச்சு பலிக்காது என்பதை பல அனுபவங்களில் அறிந்திருந்த தாயார் இன்னைக்குன்னு பார்த்து விஜயா இவ்வளவு நேரம் என்ன பண்ணுகிறாளோ, சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா? ஏதடா அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் உயிருக்கு மன்றாடுறாளேன்னு கொஞ்சமாவது இருக்குதா என தனக்குள்ளே பேசிக்கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். அது சமயம் வாயிற்கதவை திறந்து கொண்டு யாரோ உள்ளே வரும் சப்தம் கேட்கவே அமிர்தம் ஆவலுடன் யாரு, விஜயாவா? ஏனம்மா இவ்வளவு நேரம் இன்னைக்கு என்று கேட்டாள். உஷ் என்று இறைந்து பெருமூச்செறிந்து கொண்டு உள்ளே பிரவேசித்த நமச்சிவாயம் தலையில் சுமந்து வந்த மூட்டையை தொப்பென கீழே இறக்கி வைத்துவிட்டு துண்டை உதறி தரையில் போட்டுக்கொண்டு அமர்ந்தார். அமிர்தம் அண்ணனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு மௌனமாக முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். சகோதரி ஜோரமாக படுத்துக்கிறாளே, வீட்டில் தங்கி வைத்தியசாலைக்கு சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுப்போம் என கொஞ்சமும் எண்ணாது பொறுப்பற்றவனாக வெளியூருக்கு கிளம்பி சென்றிருந்த அண்ணன் மீது அவளுக்கு மிக்க வருத்தம் ஏற்பட்டிருந்தது. குடும்பத்தின் மீது சிரத்தையற்ற மனிதனின் தயவை நாடி வாழும்படி கதியாயிற்று போய்விட்டோமே என தன் துர்பாக்கிய நிலையை எண்ணி மனம் புழுங்கிய அமிர்தத்துக்கு துக்கம் தாழவில்லை. இப்பதான் வந்தீங்களா? விஜயா தான் வருகிறாளோன்னு நினச்சேன் என்று வேண்டா வெறுப்பாய் கேட்டாள். மோகனா, இங்கே வா, இந்த பையை கொண்டு உள்ளே வச்சுட்டு ஒரு டம்ளர் காப்பி சுர சுர போட்டு சீக்கிரம் கொண்டு வா, தலை வலி மண்டையை இரண்டாய் பிளக்குது என அதட்டிய நமச்சிவாயம் தங்கையின் பக்கம் மிடுக்காக திரும்பினான். விஜயா இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரமாகும், அவளுக்கு வெளியில் அதிகமாக வேலை இருக்குது. நான் அப்போவே முட்டிக்கிட்டேன். என் பேச்சு உன் காதில் ஏறிச்சா? பொண்ணு உத்தியோகம் பண்ணணும்னு, நீ ராணி போல் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு உனக்கு ஆசை என்று ஏளனமான குரலில் மடமடவென்று மூச்சு விடாது பொறிந்து தள்ளினான். அண்ணன் வார்த்தைகளின் உள் அர்த்தத்தை உணர முடியாவிட்டாலும் அமிர்தம் அதை கேட்டு கலவரமடைந்து போனாள். என்னங்கண்ணா, நீங்கள் பாட்டில் என்னவோ பேசிக்கிட்டு போறீங்க என வினவினாள் அவள் திகிலுடன். உன் பெண் விஜயா எவனோ ஒரு தடிப்பயலுடன் பல்லை காட்டி பேசிக்கொண்டு நடுத்தெருவில் நிற்கிறாள். அவங்க 2 பேரோட பேச்சு சுவாரஸ்யத்திலே கல்லு பிள்ளையாட்டம் நிற்கிற என்னை பார்த்து கூட அவளுக்கு கண் தெரியலை. வயசு வந்த பெண்ணை வெளியில் அனுப்பாதே, வேண்டாம் இந்த பாழும் படிப்பு, வேண்டாம் இந்த உத்தியோகம் அப்படின்னு முட்டிக்கிட்டேன். கேட்டியா? பின்னாடி ஏதாச்சும் அவமானம் வந்து சேர்ந்தா 4 பேர் முகத்தில் எப்படி விழிக்க முடியும் என்று கூச்சலிட்டு கத்திய நமச்சிவாயம் அதே உரத்த குரலில், மோகனா, இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க உள்ள? சொன்னது காது கேட்கலையா என அதட்டினான். காரியத்திலே ஒன்றும் உருப்படியாக சாதிக்க முடியாவிட்டாலும் வரட்டு அதிகாரத்திற்கு குறைச்சல் கிடையாது என்று கோபத்துடன் முணுமுணுத்த மோகனா
ஆத்திரத்துடன் விறகு சுள்ளி ஒன்றை மடக்கென ஒடித்து அடுப்பில் திணித்து விட்டு எழுந்தாள். காலாகாலத்தில் பெண்களை கட்டி கொடுக்காமல் படிக்க வைக்கிறாளாம். படிக்க பெரிய செல்வ சீமான்கள் எல்லாம் படிக்க வைக்க திண்டாடி திணறி போகிற இந்த காலத்தில் ஒரு நாள் சோத்துக்கு வழி இல்லாத நாம் படிக்க வைக்கிறதாம். ரொம்ப நல்லா தான் இருக்கிறது என்று தொடர்ந்தார் போல் உச்சஸ்தாயிலில் இறைந்தார். வயது ஆகியும் அமிர்தத்திற்கு அண்ணனை எதிர்த்து பேச சிறிதும் தைரியமே கிடையாது. எனவே அவன் கூறியவற்றை அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். தாயாருக்கு குடிக்க வெந்நீரை பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து தரையில் வைத்த மோகனா மாமனை பார்க்கவும் மனமில்லாதவள் போல் சரையல் என திரும்பி சமையல் அறைக்குள்ளே சென்று விட்டாள். அப்பவே போன வருஷமே கட்டி கொடுத்துருன்னு அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை காதில் போட்டுக்கவில்லை. உன் பொண்ணுக்கு வயசு கொஞ்சமாக ஆகுது. முன் காலமாக இருந்தால் இவங்க 2 பேருக்கும் மருமகன்கள் வந்திருப்பார்கள் என்று கோபித்து கொண்டான் நமச்சிவாயம். என்ன பண்ணுறது, தக்க இடத்தில் தான் கொடுக்க முடியும். படித்த பெண்கள் அதுகளுக்கு இஷ்டமில்லாத வரனுக்கெல்லாம் கட்டி வைக்க முடியுமா? நீங்கள் நல்ல இடமா பார்த்து கொண்டு வருகிறதை நானா வேண்டாம்னு தடுக்கிறேன் என்றால் அமிர்தம் சலிப்பாக. நான் கொண்டு வந்த வரன் ஏதாவது உனக்கு பிடிச்சாதானே? உனக்கு பிடிச்சா உன் மகளுக்கு பிடிச்சாதானே? படித்து விட்ட கர்வத்திலே அதுதான் தலை கொள்ளாமல் நிற்கிறதுகள். எங்கேயாவது போய் நல்ல இடமா பார்க்கலாம்னா வயசு 25 ஆகுதுன்னு கேட்டுவிட்டு பிள்ளை வீட்டவங்க மூர்ச்சை போட்டு விழுறாங்க. இந்த 2க்கும் சுத்த தரித்திரம் பிடிச்ச ஜாதகமாக இருக்குதே. அறியாத சின்ன வயசுலேயே அப்பனை முழுங்கி விட்டதுங்க. இதுங்க பேரை சொல்லி ஏதாவது ஆரம்பித்தாலும் உருப்பட்டால் தானே. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கிய வரனை உத்தேசித்து வெளியூருக்கு புறப்பட்டு போனேன். புறப்படுறச்சையே சின்ன சனியை தும்முச்சு. அப்போவே காரியம் கைக்கூடாதுன்னு தெரியும். அதுபடியே அந்த வரனுக்கு வேறு இடத்துல கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாம் என்று கூறி மூச்சு வாங்க நமச்சிவாயம் நிறுத்தினார். காப்பியை கலந்து கொண்டு வந்து வெறுப்புடன் மாமன் அருகில் வைத்த மோகனா எரிச்சலுடன், போதும் மாமா, நீங்கள் வரன் தேடி கல்யாணம் செய்து வைக்கவில்லையேன்னு நாங்கள் இங்கே ஒன்றும் அழுதுகிட்டு இருக்கல. வந்ததும் வராததுமா பெரிய கூப்பாடு போடாதீங்க என்றாள். பாத்தியா இந்த வாண்டு குட்டி என்னை அதட்டுறது. இந்த மாதிரி வாயாடிகளை கட்டிக்கிட்ட எவனும் பயப்படத்தானே செய்வான். இதுகளுக்கு நீ கொடுக்குற இடத்துல வர வர என்கிட்ட மரியாதை கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்படி உன் பெண்கள் என்னை வயது காலத்தில் அதட்டி உருட்டி பேசுகிறதுன்னு ஆயிட்டா நான் இந்த வீட்டில் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டேன் என்று கோபத்துடன் நமச்சிவாயம் பயமுறுத்தினான். மகளையும் கோபித்து கொள்ள முடியாது. அண்ணனது மனஸ்தாபத்திற்கும் பயந்து அமிர்தம்மாளின் நிலை மிகவும் சங்கடமாக இருந்தது. இந்தா மோகனா, நீ சத்த சும்மா இரு, சிறுசா லட்சணமாக உன் வேலையை கவனி என அன்புடன் கடிந்து கொண்டு விட்டு, அது கிடக்குது அறியாத பொண்ணு, நீங்கள் அதை பெருசாக ஏன் எடுத்துக்கணும் என சகோதரனுக்கு சமாதானம் சொன்னாள். நமச்சிவாயம் கோபத்தை சிரமப்பட்டுகிறவன் போல் ஒரு முறை கவனித்துவிட்டு கண்களில் தீப்பொறி பறக்க மோகனாவை ஒரு தடவை வெறித்து பார்த்தான். பிறகு சகோதரி பக்கம் அதே மிடுக்குடன் திரும்பி கூறினான். அமிர்தம், நான் பல தடவை உன்னிடம் சொல்லிவிட்டேன். வரன் விஷயத்தைப் போல இதையும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். இந்த தடவை வெளியூருக்கு போயிருந்த இடத்துல அப்படி காரியமாக வேதநகர் வர போக வேண்டியிருந்துச்சு. இங்கே பெற்ற தாயார், நீ உன் குடும்பத்துடன் தரித்திரத்தில் தாண்டவமாடுற. அங்கே அத்தை அம்மாளுக்கு ராஜயோகம் அடிக்கிறது. ஹாய்னு அவன் நிம்மதியாக பணத்தில் புரண்டுக்கிட்டு கிடக்கிறா. தியாகராஜனுக்கு வியாபாரத்தில் ரொம்ப லாபம் வந்து விட்டதாம். பெரிய பங்களா, கார், தோட்டம், துறவுன்னு ஒரே தடபுடலாக இருக்கிறானாம் பையன். கீழே அந்த வழியே போன போது அவன் பங்களாவை தாண்டி கொண்டு தான் போனேன். அப்பப்பா, என்ன வீடு அது போ. வெளியிலிருந்து பார்க்குறதுக்கே கண் கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. என்னவோ நடந்து விட்டது, அதுக்குன்னு உறவு விட்டு போகுமா என்ன? நான் உன் சிறிய தாயார், பெற்ற தாயாரை போல 2 பெண்களை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன்னு நடந்ததை மறந்து மன்னிச்சு எனக்கு ஆதரவு காட்ட வேணும் அப்படின்னு நீ ஒரு கடிதாசை எழுதி போடுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? சிறிய தாயார்னு உனக்கு அனுபவிக்க பாக்கியம் இருக்குது. நீ இருந்து அனுபவித்து ஆள வேண்டிய உன் சொத்து சுதந்திரத்தை அந்த காந்திமதி அனுபவிக்கிறாள். உனக்கு நான் சொன்னால்தான் காதில் ஏறுவதில்லையே என்றான் நமச்சிவாயம். உயிர் போனாலும் தியாகராஜனுக்கு அப்படி ஒரு கடிதம் எழுத மாட்டேன்னு விஜயா பிடிவாதமாக இருக்கிறாள். நான் என்ன செய்யட்டும் என்று முனகினாள் அமிர்தம் வருத்தத்துடன். கார், பங்களா, தோட்டம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் பிரமிப்புடன் மோகனா சமையலறைக்குள்ளிருந்து ஓடி வந்து மாமன் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றாள்.
அண்ணன் தியாகராஜன் தேவநகரில் பிரபல வர்த்தகனாக செல்வத்திலே புரண்டு கொண்டிருக்கையில் அதை பகிர்ந்து கொள்ளாது தரித்திரத்தில் ஏன் உழல வேண்டும் என்று அவள் மனம் துடியாக துடித்தது. உனக்கு சொந்த புத்தி கொஞ்சமும் கிடையாது. விஜயா ரொம்ப உலகத்தை கண்டு விட்டாள். புத்தி சொல்ல வந்து விட்டாள். அவள் பேச்சை கேட்டியாக்கும். இன்னைக்காவது நான் சொல்கிறபடி ஒரு கடிதாசி எழுதி போடு. என்ன இருந்தாலும் நீ தாய் இல்லையா? அவளை தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பானா மகன் என்று கூறிய நமச்சிவாயம், நீங்கள் சொல்கிறபடி ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. ஏன் மாமா, அம்மாவுக்கு அந்த தவறான உபதேசம் என்று ஏளனமாக பதிலளித்த குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். சப்தமிடாது உள்ளே வந்து நின்ற விஜயா மாமனை ஒரு முறை அலட்சியமாக பார்த்துவிட்டு தாயின் அருகில் வந்தாள். அம்மா, மாமாவின் பேச்சை கேட்டு நீங்கள் அவ்வாறு கடிதம் எழுதி போடாதீர்கள். அண்ணாவிடம் உதவி கேட்க நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் படிப்பிற்கோ முன்னுக்கு வந்து தொழிலில் அபிவிருத்தி அடைவதற்கோ நாம் அவருக்கு என்ன உதவி செய்திருக்கிறோம்? நம்மை வைத்து காப்பாற்றுவதற்கு அவர் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறார்? அந்த காலத்தில் நீங்கள் நடந்து கொண்ட விதம் மறந்துவிட்டதா என்று அவர் திரும்பி கேட்டுவிட்டால் அந்த அவமானத்தை எப்படியம்மா நாம் சகிப்போம்? பங்களா, பணம், வசதி, அந்தஸ்து இவைகள் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் தன் மதிப்பை காட்டிலும் இவைகள் உயர்ந்தவையா? பட்டினியால் இறந்தாலும் சரி அம்மா, நான் சுயமதிப்பை கொண்டு போய் யாசகம் கேட்பது தவறு. இதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன குறை வந்து விட்டது? நான் உயிர் உள்ளவரை எப்படியாவது பாடுபட்டு இந்த குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவேன். பெண் குழந்தையானாலும் கஷ்டப்பட்டாவது குடும்பத்தை காப்பாற்றுகிறாளே என்று நீங்கள் பெருமைப்பட்டு கொள்வதை விட்டு இல்லாத தவறான யோசனையெல்லாம் செய்கிறீர்கள். இது நியாயமா என உணர்ச்சி வசப்பட்டு மூச்சு விடாமல் பேசினார். கோபத்தை தாள முடியாத நமச்சிவாயம் துள்ளி கொண்டு எழுந்திருந்தான். உன்னால் உங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். நீ பண்ணுற காரியம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி ரொம்ப துள்ள வேணாம். உன் அண்ணனுக்கு காகிதம் எழுதுகிற சங்கதியை அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் முன்னாடி நடு வீதியில் நின்றுக்கிட்டு பேசிக்கொண்டிருந்தியே, அவன் யாரு என்று உக்கிரமாக அதட்டினார். அவமானத்தினால் விஜயா ஒரு கடம் உடல் குன்றி போனாள். குப்பென அவள் முகம் வியர்த்தது. நெஞ்சு துடித்தது. ஆத்திரமும் துயரமும் தாளாது அவளது உதடுகள் துடித்தன. யார் அவன்? குடும்பத்து மானத்தை குலைக்க எப்பொழுதிலிருந்து இந்த காரியம் செய்ய ஆரம்பித்தாய்? பதில் சொல். இந்த வீட்டில் உங்களை அடக்கி ஆள நான் ஒருத்தன் உயிருன்றது ஞாபகம் இருக்கட்டும் என்று வலது கையை ஆட்டியபடி கர்ஜித்தான் நமச்சிவாயம். அடிப்பட்ட பெண் புலி போல் கோபத்துடன் மாமாவின் பக்கம் விஜயா திரும்பினாள். மாமா, நிறுத்துங்கள். தாறுமாறாக பேசுவதை இன்றுடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நான் வயது வந்த பெண். என் வாழ்க்கையை இஷ்டப்படி வகுத்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு. நான் என்ன செய்தேன், யாருடன் பேசினேன், எவ்வாறு நடந்து கொண்டேன் என்று என் நடத்தையை பற்றி பேச நீங்கள் யார் என்று படபடப்பாக கேட்டாள். நான் யாரா? பேஷ், அப்படியும் ஒரு போடு போட்டியே. நான் இல்லாத போனா நீ இருந்த இடம் புல் முளைச்சி போயிருக்கும் தெரியுமா? என்னை இகழ்ச்சியாக பதிலுக்கு கேட்ட நமச்சிவாயம் மேலே தொடர்ந்தாற்போல் பேசும் முன் விஜயா குறுக்கிட்டாள். நீங்கள் இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு செய்திருக்கிறீர்கள்? ஒரு பாவமும் அறியாத என் அத்தை மீது வீண் பழி சுமத்தி வீட்டை விட்டு அடித்து விரட்டினீர்கள். பச்சை பாலகனான அண்ணனை அறியாத வயதிலே அன்பாக நடத்துவதை விட்டு இம்சை செய்து வீட்டை விட்டு ஓடச் செய்தீர்கள். உலக ஞானமில்லாத என் தாயை இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைத்து இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்தையும் விற்று ஏப்பம் விட்டு எங்களை நடுத்தெருவிலே நிர்கதியாக்கி விட்டீர்கள். எங்கள் அத்தையையும் அண்ணனையும் வீட்டை விட்டு விரட்டியது போதாதென்று இப்போது மகளையும் வெளியே அடித்து துரத்த வந்திருக்கிறீர்களா? உங்கள் வித்தையும் வாய்வீச்சும் இனி இங்கே பலிக்காது. இந்த மாதிரி அடித்து கெடுத்து கொண்டு இங்கே அரை நிமிஷம் கூட நீங்கள் இருக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த முறை இந்த வீட்டை விட்டு வெளியேறப் போவது நீங்கள்தான். என் தாயின் சகோதரன் என்பதை தவிர உங்களுக்கு என்ன சம்பந்தம் வைத்து கிடக்கிறது? இது என் வீடு என்பது ஞாபகம் இருக்கட்டும். கை விரல்கள் ஒடிய நான் முழுவதும் டைப்படித்து கொண்டு இந்த குடும்பத்தை நடத்துகிறேன். மாமா, அது உங்களது அறிவுக்கு உதயமாக பொறுப்பு இல்லாமல் உங்களைப் போல் ஆண் பிள்ளைகள் சமூகத்திலே குடும்ப கவலையற்று திரிவதனால்தான் என்னை போல் பெண்கள் உத்தியோகம் செய்ய கிளம்ப வேண்டியிருக்கிறது. இன்னொரு முறை பெண்கள் படிப்பதையும் உத்தியோகம் செய்வதையும் இழிவாக பேசுங்கள், பிறகு சொல்கிறேன் என்று உணர்ச்சியுடன் படபடத்த விஜயா பெருமூச்சு வாங்க தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, என்ன ஆனாலும் சரி, அண்ணாவுக்கு கடிதம் போட்டு நீங்கள் உதவி கேட்கவே கூடாது. அப்படி செய்தால் கோயில் தெப்பக்குளத்தில் என் பிணத்தை தான் பார்ப்பீர்கள் என்றால் தீர்மானமாக. நாளுக்கு நாள் அபிவிருத்தியை அடைந்து கொண்டு வளர்ச்சியுற்று கொண்டு போன அருணோதய ஆசிரமம் இப்பொழுது பார்வைக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. எந்த நிமிஷமும்
இடிந்துவிட தயாராக இருந்த பழைய ஆபீஸ் கட்டடம் இருந்த இடத்திலே இப்போது வானையளாவும் 2 அடுக்கு மாடி கட்டடம் ஒன்று காணப்பட்டது. தலைமை உபாத்தியாயினி என்ற பித்தளை தகடு பதித்த அறைக்கதவிற்கு முன்னால் நின்று கொண்டிருந்த தபாலி சேவகன் கூட இப்பொழுது மாறி போயிருந்தான். பழைய சேவகனைப் போல் முக்காலி மீது அமர்ந்து அடிக்கொரு தடவை அரை தூக்கத்தில் ஆடி விழுந்து கொண்டிருக்காமல், பெரிய கோட்டையின் வாயில் கதவை யுத்த காலத்தில் கருத்துடன் காவல் காத்து கொண்டிருக்கும் ராஜ விசுவாசமிக்க காவலாளி போல் சுற்றிலும் கவனமாக பார்த்து கொண்டு வராந்தாவில் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். அது சமயம் முன்புற தோட்டத்து நடைபாதையில் சப்தமிடாது வேகமாக ஒரு கார் வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு டிரைவர் ஆசனத்திலிருந்து இறங்கிய மனிதனை கண்டதும் தபாலி சேவகன் உலாவுவதை நிறுத்திவிட்டு இராணுவ மோஸ்திரத்தில் ஒரு சலாம் வைத்தான். மடிப்பு களையாத ஆங்கில உடைகளில் வந்திருந்த அந்த மனிதன் சட்டை பையிலிருந்த கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். உள்ளே போகலாமா என மெல்லிய குரலில் வினவினான். அம்மா ஓய்வாகத்தான் இருக்காங்க, போகலாம் என்று பதிலளித்த சேவகன் தனக்குள்ளே அர்த்த பாவத்துடன் லேசாக புன்முறுவலித்து கொண்டு அந்த மனிதன் உள்ளே போக கதவை திறந்து விட்டார். டக் டக் என ஒலித்த பாதரட்சை ஓசைகளை கேட்டதும் கையில் இருந்த காகித கத்தைகளை மேஜை மீது வைத்துவிட்டு தமயந்தி நிமிர்ந்தாள். பட்டுப்பூச்சிகளின் சிறகை போல் அவளது கண் இமைகள் மகிழ்ச்சியினால் மெல்ல துடித்தன. ரோஜாவை ஒத்த அவளது மெல்லிய அதரங்களின் மீது ஒரு சிறு புன்னகை உதயமாயிற்று. கதையின் தொடர்ச்சி தொடரும்.